இப்போ தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு என்னன்னா, எதுக்குடா அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடு, பெங்களூர்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ தான் அதோட உண்மையான ரீசனே தெரியுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக மெட்டா எடுத்துக்கோங்க, ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக் எல்லாருமே இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டேட்டா பிரிக்ஸ்லாம் இந்தியாவில் டேட்டா சென்டர் அமைக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் ஏஐ பவர் ஹவுஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோக்கஸ் தான் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி நடக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. எஸ்பெஷலி பெங்களூரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, பெங்களூர்ல இருந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் மாடுலர் ஏஐ, நவரசம், அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இப்போ பெரிய பெரிய கம்பெனியோட ரைவலாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் 5 பேர் கொண்ட டீம் வந்து பெரிய பெரிய கம்பெனியோட ரைவலாக மாறிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்காக பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்கே அவங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது அவங்களோட ஆஃபீஸையோ இல்லை டேட்டா சென்டர்ஸையோ இங்கே வச்சு அந்த கம்பெனியில் உள்ள பர்சன்ஸை நல்ல அமௌண்ட்டுக்கு ஹையர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனியில் உள்ள பர்சன்ஸை இல்லைன்னா அந்த கம்பெனியவே வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானுக்காக இங்கே வந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முன்னாடியே வந்து பில் கேட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு, எதுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக ஹையர் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. இந்தியாவிலேருந்து நான் ஹையர் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து மைக்ரோசாஃப்ட் மாதிரி இன்னொரு கம்பெனி வந்துடும் சொல்லியிருப்பாரு. அண்ட் அது இப்போ தான் எல்லா கம்பெனியும் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா இவ்வளோ நாள் வந்து கன்சூமர் பேஸாக இருந்துச்சு, அண்ட் இப்போ தான் கிரியேட்டர் பேஸாக மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோ போடுறேன். அண்ட் நம்ம சேனலில், அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டில் எதுக்கு ஒய் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கண்டென்ட் உங்களோட ஸ்டார்ட் அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம உங்களை ஷேர் பண்ணி கொடுங்க. இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.